டேய் யார் காலை பிடிக்க இங்க வந்த? நீங்க யார் காலை பிடிக்க வந்தீங்களோ அவங்க காலை தான். டேய் இவ்வளவு நாளா மறைமுகமா என்ன எதிர்த்துட்டு இருந்த, இப்போ நேரடியாவே என்ன எதிர்க்க ஆரம்பிச்சிட்டியா? இங்க எதுக்குடா வந்த? நீங்க பார்க்கலாம்னு வந்த கட்சியில நான் சேரலாம்னு வந்தேன். பார்க்கலாமா சேரலாமா பார்க்கலாமா சேரலாமா பார்க்கலாமா? டேய் எதுக்குடா கட்சி ஆபீஸ் மாதிரி கத்திட்டு இருக்கீங்க? தலைவரே தலைவரே தலைவரா? ஓஹோ, நீங்க தான் அந்த பாஸ்கருங்களா? இல்லைங்க ராஸ்கலுங்க. டேய் உங்க ரெண்டு பேரையும் கட்சியில சேர்க்கலாமா வேணாமான்னு நான் தான் முடிவு பண்ணேன். ஆபீஸ்ல வச்சு பேச வேண்டிய விஷயத்த வெளியில வச்சு பேசுனீங்க. வகுந்து ஆமா உலக உலவாங்க. என்ன தம்பி வழக்கெல்லாம் வாஷிங் மிஷின்ல போட வந்தியா? ஒழுங்கா ஓடிடு. அப்போ நீங்க மட்டும் என்ன வள்ளலார் வாரிசா? டேய் பினாமிய விட்டே உன்னை அடிப்பேன். இங்க பாருங்க, உங்க மேல சொத்து குவிப்பு வழக்கு இருக்கு. உன் மேலேயும் தான் பண மோசடி வழக்கு இருக்குது. உங்க மேல மணல் கொள்ளை வழக்கு இருக்கு. உன்னையும் தான் எல்லாரும் குட்கா பாஸ்கர்னு சொல்றானுங்க. டேய் உன் மேலயும் வழக்கு இருக்குது, என் மேலயும் வழக்கு இருக்குது. அதை விட்டுட்டு வேற ஏதாவது பேசு. அந்த வாஷிங் மிஷின்ல போக போறது நான் தான். அந்த வாஷிங் மிஷினை வாங்க போறதே நான் தான். டேய் நான் ஒருத்தன் இங்க இருக்கிறன்றதே மறந்துட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கீங்களா? தலைவர் எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான். உங்க ரெண்டு பேர்ல யாருக்கு எந்த பதவி கொடுக்கணும்னு நான் தான் முடிவு பண்ணணும். நான் பார்த்து யாருக்கு பதவி கொடுக்கறனோ அவன் தான் தூய சக்தி நியாய சக்தி. சரியா? தேர்தல் வரைக்கும் தூய சக்தின்னு சொல்லி மக்களை ஏமாத்த இனி என்னையவே ஏமாத்திக்க போறேன்.